ஆல்ரெடி உலகத்தில் ஏகப்பட்ட குழப்பம். அது ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. புதுசாக இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 குழப்பம். என்ன சம்பவம்னு சொல்கிறேன். சஹர் மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமே கிச்சனுக்குள்ளே வரதுக்கு காரணம் என் தாய் தான். எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் சின்ன சண்டை. சமக்கும் என் மேலே கோச்சிட்டு ரூமில் இருக்காங்க. என் தாய்க்கு எந்த வேலையும் போட்டு வைக்கிறது பிடிக்காது. மெஸ்ஸியாக இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்தந்த வேலையை கையோடு முடிச்சிடணும். ஆனால் நம்ம பிள்ளைகள் வேலையை முடிச்சுட்டு நமக்கு எப்போ ஏழுதோ அப்போ தான் வந்து ஒரு மொத்தமாக உட்காந்து ஒதுக்குவோம். நமக்கு ஏழாத நேரத்தில் அது கூட செய்ய தோணாது. ஆனால் என் தாய் அவளுக்கு ஏழுதோ இல்லையோ எல்லாத்தையும் கையோடு முடிச்சிடணும். அதுவும் நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊருக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முந்தி முடிச்சு வச்சிரும். இத்தனைக்கும் அவளுக்கும் ஏலாது. கால் வலி கை வலின்னு அவ்வளோ இருந்தாலும் அது பொருட்படுத்தாம நாங்கள் பிள்ளைகளை பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்குது. இதில் கிச்சனுக்கு வேறு வந்து நாங்கள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வரத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல அடிக்கடி முட்டிக்கும். இது ஒரு பாசத்தில் வர செல்ல சண்டை தான். எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் ஏன் செய்வியோ, நாங்கள் வரக்கலையே போட்டு வைக்கக்கூடாதான்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் ஆளுக்கு ஒரு டைமுக்கு வந்து செய்வியோ, நான் அது வரைக்கும் வீடு அந்த கடையாக போட்டு வைக்கணுமா, போய் பிள்ளைகளை பாருங்கடி அப்படின்ட்டு என் தாய் என்னை எப்படி வளர்த்தாவோ அப்படிதான் இருப்பேன், என்னையுமா தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அவளை பெற்றவளோட புகழ்ச்சியை பாட அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டு போயிடுவோம். இப்படி ஆரம்பிச்சதுதான் நைட் வந்த சண்டையும். கிச்சனுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைப்ப நின்றுட்டு இருந்தோம். பேசாம போறீங்களா என்னன்னு ஒரு கத்தி விட்டு அதோட என் மேலே கோவப்பட்டு உட்காந்தாச்சு. நம்ம தாய் இப்படி கத்திட்டமேங்கிற ஒரு குழப்பம், சோறு வைக்கவா வேணாமாங்கிறது 2வது குழப்பம். இதுக்கிடையில யாராவது டீ போட்டுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யார் இந்நேரத்துக்கு போட்டு தருவா, நமக்கு நம்ம தானே போட்டுக்கணும். இல்லை இஞ்சி தட்டி டீ போட வேற சடவு. அதனால இருந்த காஃபி எடுத்து சுட வச்சுட்டு என்னுடைய சக சாப்பாடை எடுத்துட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன். வீட்டில் எல்லாருக்கும் இந்தியா சாப்பாடு, உங்களுக்கு மட்டும் இன்டர்நேஷனல் ஃபுட்டானு உங்கள் மைண்ட் வாய்ஸில் ஊறது கேட்குது. இது எல்லாமே இஃப்தாரில் உள்ள மிச்ச சொச்சம். நாளைக்கு வச்சா நம்ம வீட்டுக்கு தான் போகும். ஸோ இப்போவே காலி பண்ணிட்டா இஃப்தாருக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம்ல. ஸோ ஒரு ஆள் சோறு கம்மியாக இருக்குது, வச்சா எனக்கு ஒரு திக்கின்னு வைக்கணுங்கிற சடவு. அதனால இருந்ததை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்னோட சஹரை முடிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து பார்க்க முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்தேன். ஏன்னா ஒரு சில நேரம் நாங்கள் அப்படியே போட்டு வச்சு மறந்துடுவோம். எங்கள் அம்மா வந்து பார்க்குறப்ப எங்களுக்கு பல்பாயிரும். இதுக்கு தான் சொல்கிறவங்கள நம்பிலாம் போட்டு வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு என்னோட சஹரையும் முடிச்சு டைம் பார்த்தா பரக்கத்தான் இருக்குது பாங்க சொல்கிறதுக்கு நேரம். என்னோட தாய் ஒரு வகையில் எனக்கு நல்லது தாண்டா செஞ்சிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு குரான் எடுத்துகிட்டு போய் உட்காந்தேன். ஏன்னா ஃப்ரைடே இன்னைக்கு, ஸோ கொஞ்சம் நிறையாவே ஓத முடியும். ஃபஜர் தொழுதுட்டு சீக்கிரமாக போய் தூங்கிடணும்னு ஃபஜருக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஜுசு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி காஃப் சூரா ஓதணும் இல்லையா, அதனால் சுப்ஹானல்லாஹ்தையும் ஆரம்பித்து காஃப் சூரா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பெஷலான சூரா பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதோட மீனிங் கண்டிப்பாக எல்லாருமே படித்து பார்க்கணும். சூரா தஹர் தபாரக்கல்லதி ஜுசு 76வது சூரா. அல் இன்சான்னு இதை சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனுடைய காலம், தஹர்னா காலம். மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தில் எந்த மாதிரியான கூலி கொடுக்குறானோ அவ்வளோ அழகாக சொர்க்கத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டியிருக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள். சின்ன சூரா தான், 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ரீட் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.